Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா weight loss challenge 21 days weight loss challenge ஓட day 2 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டாதான் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வருவாங்க. பழைய சிஸ்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள்ட்ட பேசுற சிஸ்டர், ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு தெரியுது, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு அப்படின்ட்டு. சோ அதனால நிறைய சிஸ்டர்ஸ் அவங்களோட அந்த கமெண்ட் ஃபுல்லா பார்த்தோன்னே அவங்க நேம் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா, அது நம்ம தினந்தோறும் பார்த்தது. அந்த வெயிட் லாஸ் டயத்துல மட்டும் வருவாங்க அந்த சிஸ்டர்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ். அவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பழைய சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க இப்போ. நிறைய கமெண்ட் இன்னைக்கு நாங்களும் ஜாயின் பண்றோம், நானும் பண்ண ஆரம்பிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் எல்லாருக்குமே எப்பவும் சொல்றது ஆல் தி பெஸ்ட். கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க, சீட்டே பண்ணாம, சரிங்களா? சோ அதான் ஷார்ட்ஸ்ல எவ்வளவு வெயிட்னு கேக்குறீங்க. நான் எதுக்குன்னா நான் ஆல்ரெடி வெயிட் மெயின்டெனிங்லேயே போனா போதுன்ற மாதிரிதான் இருக்கேன். சோ அதனால நான் உங்களுக்கு லாங் வீடியோல டீட்டெயில்டா நான் அது என்னோட வெயிட் பத்தி நான் சொல்றேன். இதுவே ஷார்ட்ல நான் டக்குன்னு காட்டும் போது என்ன உங்களுக்கு குறையலையே அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். சோ அதனாலதான் நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணல, சரிங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி மெயின்டெனிங்ல தாங்க இருக்கேன். இதுக்கு மேல குறைச்சா இப்படி ஆயிரும், நல்லா இருக்காது மூஞ்சி. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, எங்க வீட்டுல எல்லாருமே போதும்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர், இதுக்கு மேல குறைச்சு அசிங்கமாயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஓரளவுக்கு மேல நமக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா நமக்கு போதுமானது. சோ அதுதான். சோ அதனாலதான் நான் மெயின்டெனிங்ல தான் இருக்கேன். நானு உங்களுக்கு டவுட் இல்ல, உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுட்ஸ் காட்டுறேன். அது மூலமா நான் ஹெல்தியா சாப்பிட்டுக்கிறேன். சோ அதுதான் நான் சொல்றேன், சரிங்களா? மரவள்ளி கிழங்கு காலைல பிரேக்ஃபாஸ்டா நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க. ஸ்நாக்ஸாவோ எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்டாவோ நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா மதிய லஞ்ச்ல இந்த கேரளாக்காரங்க செய்வாங்க, லைட்டா ஒரு தாளிப்பாங்க பாத்தீங்களா, அவிச்சிட்டு, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அதுல அது எடுத்துக்கோங்க. அது கூட ஏதாவது புரோட்டீனும் எடுத்துக்கோங்க. இப்ப காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பீஸ் இல்லைன்னா 2 பீஸ் சின்னதா எடுத்துக்கோங்க. அது கூட ஏதோ ஒரு பயிர் வகையோ இல்லாட்டினா முட்டை இந்த மாதிரி கூட நீங்க ஆட் பண்ணி சாப்பிடுங்க, சரிங்களா? கலோரிஸ் நீங்க கவுண்ட் பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறீங்க. கலோரிஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஆனா இது பாத்தீங்கன்னா நம்ம அளவா சாப்பிடணுன்றது மட்டும் இருந்துச்சுனாவே நமக்கு சூப்பரா குறைக்க முடியும். ஏன்னா அந்த கலோரிஸ் கவுண்ட் பண்றது இதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது ரொம்ப அதை பார்த்து சாப்பிடும்போது. சோ அதனாலதான் கரெக்டா ஹெல்தியானது அளவா சாப்பிடுறோம், சரிங்களா? எங்களுக்கு உடம்புலாம் லாஸ் ஆகுது, பெல்லி ஃபேட் லாஸ் ஆகுமா? கண்டிப்பா. நம்ம ஐடியல் வெயிட் வரும்போது நம்மளோட பெல்லி ஃபேட்டுமே நல்லா குறையும். அப்ப நீங்க கேட்டிருந்தீங்க நிறைய பேர் பெல்லி ஐடியல் வெயிட் எப்படி செக் பண்றதுன்னா, கூகுள்ல ஐடியல் வெயிட் செக்இன் போட்டீங்கன்னா டீடைல்டு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அதுல காட்டும் நமக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கிடையாது. சோ அதனாலதான் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணல. நான் என்னோட ஐடியாஸ், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அதனாலதான் இப்ப நம்ம ஒரு சர்டிபிகேட் கோச்சா இருந்துச்சு, நம்ம ப்ரொஃபஷனலா இன்னும் குரூப்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். சோ இது என்னோட ஐடியாஸ் மட்டும் தான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் ஷேர் பண்றேன். அது ஹெல்தியான முறையை தான் பண்றோம். இதெல்லாம் ஒரு சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா பண்ணலாம் இல்லையா? யூடியூப் பொறுத்தவரைக்கு எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றது அது வேற, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதை நடத்துறதுன்றது வேற இல்லையா? சோ அதனாலதான், சரிங்களா? எனக்கு ஷீ செக்ஷன் சிஸ்டர் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு 2 குழந்தையுமே. நான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? நிறைய பேரோட டவுட் அதுதான் இருக்குது. எனக்குமே 2 குழந்தையுமே ஆப்ரேஷன் தான். ஆனாலும் நம்மளால பண்ணி அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை. நிறைய பேர் பிசிஓஸ், தைராய்டு இது எல்லாமே சொல்றீங்கல்ல, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஹெல்தியா சாப்பிட்டு உடம்ப குறைக்கிறது தாங்க. பாடியில் நிறைய மாற்றங்களை உணர்வீங்க. ஹேர் குரோத்தா இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், சரிங்களா? அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஃபுட்ஸ் எல்லாமே காமிங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட சேனல்ல அதுதான் இருக்கு. அன்றாட நம்ம சாப்பிட்ற உணவுகளை நம்ம அப்படியே தான் அதை வந்து எதை எடுத்துக்கிறதுன்றது மட்டும் தான் நான் வந்து காட்டுறேன். ஸோ அதுதான், அதனால எல்லாருக்குமே தகுந்தாற் போல் தான் இருக்கும். அது போக ரொம்ப வெயிட் லாஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்காது, நல்லா டேஸ்டியா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க, டெய்லி பாருங்க, ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் இருக்கு, டிஃபன் ஐட்டத்தை போய் நம்ம மதியில சாப்பிடலாமா, நைட்ல சாப்பிட்றத போய் பகல்ல சாப்பிட்றது, அதெல்லாம் இல்லை. நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்றோம், அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து குவான்டிட்டி, அதுதான் வந்து நம்ம கரெக்டா பார்த்து சாப்பிடணும், அவ்வளவுதான், சரிங்களா? அப்புறம் வினி வந்து ஆல்வேஸ் சிம்பிள் அண்ட் கியூட் வித்தவுட் எனி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இது வந்து கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மனோஜ் சித்ரா சிஸ்டர் நினைக்கிறேன் அந்த ஐடி. ஏன்னா ஒரு லைஃப்ல அதுதான் வேணும், ஏன்னா அது மாதிரி இருந்துட்டு போயிடணும் அப்படின்றதுதான் எனக்கும் பிடிக்கும். ஸோ அதை வந்து உங்கள்கிட்டையும் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க அடுத்தவங்க சொல்லும் போது இன்னொருத்தவங்க நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சொல்லலாம். கதவை திறந்து இருந்தாலே இங்கே செடியா இருக்கியா, பயமா இருக்கு, ஏதோ தப்புன்னு ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதான் திரும்பி பார்த்தேன் நானு. காத்தே அசையல பாருங்க, ஒரு இலையாவது அசையுதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே கணருது. மழை வந்துச்சுன்னா வெக்கையை கிளப்பி விட்டு போயிருது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னைக்குலாம் வந்து பளிச்சுன்னு வெயில அடிக்காம ஒரு மாதிரி மோடமா இருந்து ஒரு மாதிரி தாக்குதுங்க வெயில், உஷ்ணம் மட்டும் வருது. என்ன பண்றது? ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. அப்புறம் கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி வந்து பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல அது வந்து வெயிட் லாஸ்ல எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து சேனல்ல கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி ரெசிபி போட்டிருக்கேன். இன்கேஸ் நான் வந்து அகைன் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இப்போ உளுந்தங்கஞ்சி படிக்குமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரே ஏதாவது டைம் கிடைக்க மாட்டேது பண்றதுக்கு. அது கண்டிப்பா பண்ணும்போது அதையும் ஷேர் பண்றேன். சூப்பருங்க, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்ல நைட் டின்னருக்கும் என்ன மதியத்துல ஒரு போர்ஷனாவும் பெஸ்ட் ஆப்ஷன். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், நமக்கு டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா அது சிம்பிளாவும் பண்ணிடுற மாதிரி இருக்கும். நான் சீக்கிரமா ஷேர் பண்றேன், ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. டெல்லி தமிழச்சி கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி ரெசிபின்னு போட்டீங்கன்னா வரும், சரிங்களா? ஸ்வீட் இல்லாம காஃபி வந்து குடிக்கலாமா, டீ காஃபி? நான் வந்து ரொம்ப அடிக்ட், நிறைய சிஸ்டர் அதான் சொல்றது. டீ காஃபி நிறுத்துறது நல்லது. ஃபர்ஸ்ட் சுகரை கட் பண்ணிட்டு குடிங்க, அதுக்கப்புறம் பைய 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 பிளாக் டீ பிளாக் காஃபிக்கு சேஞ்ச் ஆயிடுங்க, அதுதான் நல்லது. அதுக்காக தான் சொல்றேன், சரிங்களா? ரொம்ப முடியல, எனக்கு தலை வலிக்குதுன்னு சில பேர் சொல்றீங்க, அவங்களுக்காக தான் நான் சொல்றேன். அதனால நீங்க வந்து சுகர் இல்லாம ஃபர்ஸ்ட் குடிங்க, அதுக்கப்புறம் டோட்டலா கட் பண்றது தாங்க நல்லது, சரிங்களா? வெயிட் லாஸ் நமக்கு சீக்கிரமா நடக்கும், ஹெல்தியான முறையில நடக்கும். அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயங்க. நான் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் சத்யான்னு சொல்லிட்டு, அவங்க நான் எப்படின்னா காலேஜ்ல வந்து நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அவங்களுக்கு அந்த காலேஜ் முடிக்கிற டைம்ல மேரேஜ் ஆச்சா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு அப்படி நம்பர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதெல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஒரு கான்டாக்டே இல்லாம ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒரு கான்டாக்டே இல்லாம இருந்தேன். இன்னைக்கு என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, நீங்க பாருங்களேன். எனக்கு அப்படியே உண்மையாவே நான் நினைப்பேன், இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படின்லாம். இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலா இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கமெண்ட் போட்டு, நீங்க வினிதா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல தான் படிச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா பேர்லாம் சொல்லும் போது அது பாலமுருகன் ஐடி வந்துச்சா, யாரான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னோட நான் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எனக்கு அது கேட்கறதுக்கு இப்போ எப்படியா இருந்தாதான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்பர் ஷேர் பண்ணக்கூடாது யூடியூப்ல, உங்களுக்கே தெரியும் இருக்கும். இதனால இந்த யூடியூப்ல வந்து நடந்த ஒரு மிராக்கிள் மாதிரிங்க. எனக்கு ரொம்ப நான் நினைச்சுக்கிட்டு ஒரு சில நேரம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாத்திர மாட்டாங்களா, ரீயூனியன் ஆகுறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா. அந்த மெமரிஸ் எல்லாம் அப்பெல்லாம் நாங்க அவ்வளவு பயங்கரமா ஆட்டம் போட்டிருக்கோம், செம்மையா இருக்கும். எனக்கு அவ்வளவு இதுவா இருக்கு. இப்ப அவங்களும் குழந்தை குட்டியோட இருக்காங்க, நானும் குழந்தை குட்டியோட இருக்கேன். இதனால நாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம க்ளோஸா இருந்தவங்க நம்ம பாக்குறாங்க, நினைக்கும் சந்தோஷமா இருக்குது. ஒருவேளை அது கிடைக்கவே கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி இருப்போம் இல்லையா, அது வந்து இன்னைக்கு நடந்துச்சு, இந்த யூடியூப்னால நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ கண்டிப்பா பேச சொல்லியிருக்கேன், பேசினாங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், சரிங்களா? வாசுகி ஃப்ரம் தூத்துக்குடி.
வாசுகி ஃப்ரம் தூத்துக்குடி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 5 அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஜூன் 5 அன்னைக்கு அவங்களோட பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க வந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும், இந்த இயர் உங்களுக்கு சிறப்பா அமையணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதான். அதுக்கப்புறம் மலர்விழி சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. அப்புறம் எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் தூங்குறத கண்ட்ரோல் பண்ண முடியல சிஸ்டர், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்து இல்லாட்டினா ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து டைவர்ட் பண்ணுங்க. இல்லாட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கையில தாங்க எதுவுமே இருக்கு. இது என்னால முடியல, இது எனக்காக முடியல அப்படின்னு சொல்றது கண்டிப்பா அது வந்து சாத்தியமே கிடையாது. நம்ம கையில எல்லாமே இருக்கு. அந்த டைம்ல ஏதோ ஒரு வேலையை பார்த்து டைவர்ட் பண்ணுங்க. அதுக்காகவே அந்த டைம்ல பாக்குறதுக்காக ஒரு வேலையை ஒதுக்கி வச்சிருங்க. ஒரு துணி மடிக்கிறதோ இல்ல துணி துவைக்கிறதோ இல்லைன்னா ஒரு பாத்திரம் விளக்குறதோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணி இல்லைன்னா ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் நம்மள வந்து பிஸியா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வீட்டு வேலைகள் போக ஏதோ ஒரு வேலை பண்றது, அது மூலமா ஏர்ன் பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஆனா அந்த டயத்துல வந்து தூங்காதீங்க. சில பேருக்கு அந்த பேக் பெயின் இந்த மாதிரி இருந்துச்சா படுத்துக்கோங்க. நிறைய பேர் அது கேக்குறீங்க, படுத்துக்கிட்டு சும்மா போனாவது பாக்கலாமா, அது பண்ணிக்கோங்க. தூங்கிடாதீங்க, நான் அதுதான் சொல்லுவேன். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா அன்னைக்கு மட்டும் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா? வாக்கிங் வந்து மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் எப்ப வந்து பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எப்படினாலும் பண்ணிடுங்க. 1 மணி நேரம் கண்டிப்பா பண்ணிடுங்க. ஒரு சிஸ்டருக்கு என்னங்க நான் வந்து half an hour வந்து காலைல பண்ணிட்டு half an hour வந்து நைட் பண்ணலாமா? கண்டிப்பா உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து அதை வந்து நீங்க மாத்திக்கோங்க. ஆனா 1 மணி நேரம் கண்டிப்பா வாக்கிங் வந்து பண்ணிடுங்க. சரிங்களா? நல்லா உடம்பு அசைச்சு பண்ணுங்க. அப்புறம் 8 ஷேப் வாக்கிங் எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த சைடு ஃபேட்டு தொடையோட எல்லாமே குறையும் நல்லா. சரிங்களா? ஒரு சிஸ்டர் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்து வெஜிடேரியன் சிஸ்டர். ஃபிஷ்ஷுக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோயா சங்க்ஸ், பயறு வகைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், காளான், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் நிறைய காட்டுவேன். வெஜிடேரியனும் அடிக்கடி வரும். ஃபிஷ் இன்னைக்கு என்னமோ நேத்து ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டதான் இருந்துச்சு. மேக்சிமம் நம்ம சேனல்ல வெஜிடேரியன் தான் வரும். ஸோ அதனால எல்லா தரப்புலையும் வரும். ஸோ கவலைப்படாதீங்க. சரிங்களா? கடலை மாவுல ஆம்லெட் மாதிரி பண்ணி வெஜ் ஆம்லெட் சாப்பிடறோம்ல, அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நட்ஸ் ஜூஸ் வந்து குடிக்கலாமான்னு கேளுங்க. நட்ஸ் ஜூஸ் குடிக்கலாம். எப்படின்னா நார்மலா நைட் ஊற வச்சிருங்க எல்லா நட்ஸும் போட்டு. அதை காலையில வந்து பாத்தீங்கன்னா அதுல வேற இனிப்புலாம் இல்லை. இனிப்புக்கு பதில வந்து இந்த உலர் திராட்சையும் பேரிச்சம்பழம் மட்டும்தான். அதை நான் கண்டிப்பா அதோட ரெசிபியும் சீக்கிரமா ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? அது காலைல அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு வேற தண்ணி சேர்த்து அரைக்கணும். பால் சேர்த்துடக்கூடாது, இந்த வாழைப்பழம் சேர்த்துடக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்தா வெயிட் கெயினுக்கு. உங்க குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து நட்ஸ் ஜூஸ்ல பாலும் வாழைப்பழமும் சேர்த்து அடிச்சு கொடுங்க. நீங்க வந்து பிளைனா குடிங்க. சரிங்களா? புரிஞ்சுச்சுங்களா? பீரியட் டைம்ல வந்து என்னால தண்ணி நிறைய குடிக்க முடியல சிஸ்டர், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அத குடிக்க முடியலன்னா அந்த டைம் ஆனா குடிக்கிறது ரொம்ப நல்லது. சூடு எல்லாம் தனியும், அது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துக்கு தவிர்த்துக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் குடிங்க. சரிங்களா? அது உங்க உடம்புக்கு நல்லது. சரிங்களா? கேப் விட்டு குடிங்க. ஒரே நேரத்துல குடிக்க வேண்டாம், கேப் விட்டு குடிங்க. சரிங்களா? தண்ணி நிறைய குடிங்க. எல்லார்ட்டுமே ரிப்பீட்டடா சொல்றதுதான். ஒரு சில நேரம் தண்ணி குடிச்சா நிறைய வயிறு வலிக்குது சிஸ்டர். கேப் விட்டு குடிங்க. ஒரே நேரத்தை குடிச்சா அது குடல் வெடிச்சிட போகுதுங்க. நிறைய பேர் அது கேக்குறீங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் தண்ணி குடிக்கிறோன்ற பேர்ல வயிறு ஒரு மாதிரி அப்படியே வலிக்கும். சின்ன பிள்ளைய ஞாபகம் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் 2-3 நாளாவே நிறைய பேர் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர். எல்லாருமே தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கும் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கும் நான் வந்து இருக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ்ல மறக்காம கேளுங்க. அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெயிட் டார்கெட் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. அது எல்லாமே அச்சீவ் பண்ணுவீங்க கண்டிப்பா. அதுக்கு உங்களோட உழைப்பு தேவை. கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற எல்லாமே சொல்லியாச்சு. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டே vlog பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து செகண்ட் டே வாங்க. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான் 59.95 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி தான் என்னைக்கும் எடுத்துக்கிறேன். எப்படின்னா காஃபி பவுடர், அதுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சரிங்களா, அதுல வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிக்க போறோம். வித்தவுட் சுகர் தான். எந்த நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும் வெள்ளமா இருக்கட்டும் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஃபர்ஸ்ட் கசக்கரமா இருக்கும், அப்புறமா வந்து ஒன்னும் தெரியாதுங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரவை தான் வந்து வறுத்துட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ரவை உப்புமா ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ போல கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சாச்சு, ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தேன். ரவையை நல்லா வறுத்துட்டு வந்து பண்ணோம்னா நல்லா இருக்குங்க உப்புமா. நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ரவையை வந்து வறுக்காம பண்ணிட்டாதான் ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிடும் சரிங்களா. அது களி பண்றதுக்கு ரவை களிக்கு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு வந்து ரவை வந்து வறுத்துக்கோங்க. அப்புறம் அது கூடவே வந்து பச்சை சட்னி கொஞ்சம் சேமியாவும் பண்ணிட்டேன். பச்சை சட்னி வந்து தக்காளி பூண்டு வரமிளகா அவ்வளவுதான். அது கூட உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட வேண்டியதான். இங்கிட்ட சேமியாவும் கொஞ்சம் கிண்டிட்டேன், ஏன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதனால ரெண்டையுமே கிண்டிட்டேன். சிம்பிள் தானே, தாளிச்சு விடுறது தானே. இதுல நீங்க வெஜிடபிள்ஸ் போட்டு கூட பண்ணலாம் சரிங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஹஸ்பண்டுக்கு ரெண்டுலையுமே பாதி பாதி வச்சுட்டு அப்புறம் வந்து சட்னிலாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபி வந்து போட்டுட்டு அவங்களுக்கும் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பச்சைப்பயிறு வேக வச்சது கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் வேக வச்சுக்கலான்னு வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். ஹஸ்பண்ட் கிளம்புனாங்களா, ஸோ அதோட கீழே இறங்கினது ஒரு அரை மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிறு சூப்பராக ரெடியாக இருக்கலாம். அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியோட அப்படியே வந்து ஒரு கிணத்துல வந்து எடுத்துக்கிட்டு நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. எல்லா பயிர்களை விட இந்த பயிறு வந்து உங்களுக்கு நிறைய ஃபைபர் நிறைய இருக்கும், ப்ரோட்டீன் எல்லாமே நல்ல ஒரு இது இருக்கும். அதனாலதான் அதுக்கப்புறம் கையோட இருக்கிற பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அதுவும் தலை குளிச்சாச்சு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ அதனால வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து தான் வந்து போட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மிஷின்ல துணியை போட்டு விட்டுறலாம், டைம் ஆயிடுச்சு இல்லையா, வெயில் அப்புறம் போயிடுதுங்க. இப்ப என்னமோ தெரியல, மூடமா அப்படியே மூடமா இருக்கிற மாதிரி, வெயில் இல்லாம ஒரு மாதிரி கடறல் கொடுக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சரி ஒலைய வச்சு விட்டுறலாம், அரிசியை கலைச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒலைய வச்சு விட்டா, ஏன்னா இந்த அரிசி கொஞ்சம் நின்று வேகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் வச்சு விட்டுறலான்ட்டு அவங்க பிள்ளைங்களையுமே குளிப்பாட்டி ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டேன். அவங்க ரெண்டு பேரும் வந்து காமெடி வந்து பார்த்துட்டு தான் சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா சாரி இந்த பாட்டி இந்த பேரன் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, சூப்பரா இருக்கும். சோ அதுக்கப்புறம் அவங்கள டிவி பக்கத்துன்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து போயிட்டு மாடி தோட்டத்துல பூத்திருக்கான்னு பார்த்தேன். ஒரே ஒரு ரோஸ் தான் இருந்துச்சு, அதை பறிச்சுட்டு வந்து சூப்பரா இருந்ததுங்க. காத்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்புறம் கீழே வந்து சூப்பரா வந்து ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கேத்தி செமையா வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஒரு அப்படி ஒரு பாசிட்டிவா இருக்கும் அந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் வந்தாலே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல வந்து துணி ஆயிடுச்சு. சரி அதை வந்து ஒரேதான் வந்து காய போட்டுட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு கீழே இறங்கிட்டேன். சோறு அதுக்கப்புறம் கரெக்டா வெந்து இருந்தது. ஸோ அதை வந்து வடிச்சு விட்டுலான்ட்டு இந்த அரிசியை நம்பிட்டு நம்ம வந்து வேலை பார்க்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சில அரிசிலாம் வந்து கவுத்து விட்டுரும், டக்குன்னு குழஞ்சு போயிடல. இது நல்லா நின்று வேகுது. அதனால அதுக்கப்புறம் சரி சோறை வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நேற்று மீன் வந்து மசாலா போட்டு வச்சிருந்தோம் இல்லையா வறுக்கிறதுக்காக, அதை எடுத்துட்டு போயிட்டு நல்லா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவுதான். இதை அப்படியே வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்காக ஷாலோ ஃப்ரை வந்து பண்ண போறோம். ஒரு ஸ்பூன் கூட இல்லைங்க, அரை ஸ்பூன் என்னதான் ஊற்றிருக்க பாருங்க. எனக்காக ரெண்டு மீன் மட்டும் போட்டு இதே ஸ்லோ ஃபிளேம்ல வச்சே பொரிச்சு எடுக்கணும். இந்த மீன் கொஞ்சம் சதையா இருக்கும், அதனால ரொம்ப கஷ்டம் திருப்பி போடுறது. இனிமேல் தின்னா இருக்கும் இல்லையா மத்தி மீன் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ஆயில் கம்மியா யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்படி ஆசையா இருந்தா எனக்கு மட்டும் 2 பொரிச்சு வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆயில் நிறைய விட்டு அப்புறம் வந்து பொரிச்சு, ஏன்னா டைம் எடுக்குது ரொம்ப. ஆமா, நம்மளால அவங்க எதுக்கு இது விடணும்னு சொல்லிட்டு மற்ற மீன் எல்லாமே வந்து பொரிச்சு எடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பாருங்க, நிக்க வைக்கிறது படுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்பதான் நல்லா எல்லா சைடும் வேகும் இல்லையா. இந்த மாதிரிதான் நான் என்னோட மீனையும் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாருங்களேன், இது எல்லாமே ஆயிலா இருக்கும், அது மட்டும் வந்து ஆயில் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஆறட்டுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துக்கு போயிட்டு தண்ணி ஊத்திட்டு வந்துடலாம். கொஞ்சம் வந்து காலையில வந்து ஊத்தல யாரும், சரி நான் தான் வந்து ஊத்திட்டு
துணியும் காஞ்சிருச்சு, எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறக்கி எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு நல்லா மோர் சோறு மாதிரி தண்ணி கஞ்சி மாதிரி வச்சுட்டு வறுத்த மீன் குழம்பு மீன்லாம் வச்சு கொடுத்தா சூப்பரா இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வச்சு அப்படியே சாதத்தோட எடுத்து நல்லா வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன். ஸோ அதனால மீன்லாம் நல்லா வந்து கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம சாப்பிடலான்ட்டு காலைல கிட்ட சேமியா இருந்தது. இல்லாட்டினா நான் வந்து ரவா களி வந்து பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி சேமியா இருந்தது. ஸோ அதுவே ஓகே, ஏன்னா அது கோதுமையில செஞ்ச சேமியா தான். ஸோ அதான் அது கூட வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் 2 துண்டு ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண மீன்லாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். ஏதாவது இது கூட நீங்க காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி இதெல்லாம் வெள்ளரிக்காய் கூட வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு வீடியோவை எடுக்கிறேன். இந்த மீன் குழம்பு இருக்குல்லையே நைட்டு வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தம்பி வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கு இடையில எல்லாமே எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருப்பேன். அப்புறம் அவங்க 2 டியூஷன்ல கொண்டு விட போனா சின்னதும் வந்துச்சு. சின்னது ஓடி வந்தான். அவனை விட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு டியூஷன் முடிஞ்சோன்னு அகைன் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, சரி அம்மாச்சிக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து வரல, அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் அகைன் வந்து உப்புக்கல்ல தான் எடுத்துக்கிறேன். உப்புக்கல்ல மட்டும் எடுத்துக்கணும்லாம் இல்லைங்க. பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், இல்லாட்டா நார்மல் சோளக்கறதை அவிச்சு சாப்பிட்றது, சுட்டு சாப்பிட்றது, மக்கானா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். இல்லைன்னா ஒரு பயிர் வகையில அவிச்சு சாப்பிட்றது, கிழங்கு வகை இது ஏதாவது மரவள்ளி கிழங்கு, சக்கரை அந்த மாதிரி கூட அது பண்ணலாம். 2-3 ஸ்பூனும் உப்புக்கல்ல மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தது அப்புறம் லேட்டா ஒரு 6 to 7 டின்னர் எடுத்துப்பேன். சரி 2 முட்டை வந்து சேர்த்து ஆம்லெட் பண்ணிக்கலான்ட்டு லைட்டா ஆயில் வந்து கிரீஸ் தான் பண்ணிருக்கேன். அதுலதான் வந்து 2 முட்டை சேர்த்து ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிட்டேன் பிளைனா. நீங்க வெஜிடபிள்ஸ் கூட போட்டு பண்ணலாம் சரிங்களா, இன்னும் ஃபில்லிங்கா இருக்கும். எனக்கு 2 மீன் துண்டு குழம்புல போட்டது, அப்புறம் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண மீன் பேலன்ஸ் இருந்துச்சு, அது ஒரு கேரட் வச்சு சூப்பரா சிம்பிளா வந்து முடிச்சிட்டேன். நீங்க ஏதாவது காய்கறி இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணி அந்த மாதிரி குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் சாதம் இருந்தது, குழம்பு இருந்தது, எல்லாமே மீன் பொரிச்சது இருந்தது, எல்லாத்தையும் வச்சு டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் கடைசியை குடிக்கிறதுக்கு வந்து சீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கும் எங்க சித்தி 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்த கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டோம்னா அது நல்லா வந்து கொதிச்சிரும் இல்லையா, கரெக்டா நமக்கு வந்து ரெடி ஆயிடும். கொஞ்சம் நல்லா வத்தி வரணும் சரிங்களா. இது சீரகம் சோம்பு போட்டு கூட கொதிக்க வைக்கலாம், சீரகம் மட்டும் போடலாம் சரிங்களா. அந்த மாதிரி நைட் ஊற வச்சுட்டு காலைல வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம், சூடு பண்ணிட்டு கூட குடிக்கலாம் சரிங்களா. இதைதான் வந்து கொஞ்சம் குடிச்சேன். அவ்வளவுதாங்க இன்னைக்கு டேவை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.